نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عبد الرحمن بن سمرة رضي الله تعالى عنه قال لي رسول الله صلى الله عليه وسلم يا عبد الرحمن لا تسأل الإمارة فإنك إن أعطيتها عن مسألة قلت إليها وإن أعطيتها عن غير مسألة وعند عليها أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسولنا الكريم அன்னைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்னும் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பதவி ஆசை முடித்து பேராசையின் காரணமாக அதை அடையக்கூடியவர்கள், தேடக்கூடியவர்கள், தகுதியற்றவர்கள் அவனுடைய பொறுப்பை ஏற்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. ஒருவர் ஆட்சி அதிகாரத்தையோ அல்லது நீதி நிர்வாகத்தையோ எதற்காக விரும்புகின்றாரோ அதை வைத்துதான், அதை அவர் பொறுப்பேற்பதை வைத்துதான் அது சரியா தவறா என்பதை பற்றி தீர்மானிக்க முடியும். ஒருவர் பதவி ஆசையின் காரணமாக நான் இந்த பொறுப்பில் ஒரு ஆசை கொண்டவராக இருக்கின்றார் என்றால், அல்லது சுயநலத்துடன் இருக்கின்றார், இது எனக்கு ஒரு தூரமான பதவி என்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார், இந்தியா கொண்ட எண்ணத்தில் ஒருவர் பதவி ஏற்க வேண்டும், அதில் ஆசை கொள்கின்றார் என்றால் அது அவருக்கு தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ஒருவர் உண்மையில் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த பதவியின் மீது ஆசை கொள்ளவில்லை, மாறாக மக்களை சீர்திருத்த வேண்டும், நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதாக எண்ணுகின்றார். இந்த இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி அவர் எண்ணுகின்றார், ஆசைப்படுகின்றார் என்றால் அது உண்மை. நபிகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆசைப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ்விடம் கேட்டார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், யாரெல்லாம் எனக்கு பதவியை கொடு என்பதாக கேட்டார்கள். அதுபோல ஆசைப்படுவதை பற்றி தவறில்லை, ஆனால் அது ஆசை அல்ல, ஆனந்தம். மனிதர்களை நாம் சீர்திருத்தப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நீதத்தை நிலைநாட்ட வேண்டும், மக்கள் சீரழிந்து கொண்டு இருக்கின்றார்கள், அதை சரி செய்ய வேண்டும் எனக்கூடிய எண்ணங்கள் அவர்கள் வந்தால் அதை கண்டிப்பாக செய்வார்கள். என்ன நோக்கத்திற்காக வருகின்றார்களோ அதை கண்டிப்பாக செய்வார்கள். ஆனால் பதவி ஆசையின் காரணமாக ஒரு சுயநலம், இதுல போன்ற இந்த தீர்ப்பு குறித்து இவர்கள நம்முடைய எதிரிகளை தும்சம் செய்து விடலாம், நாசம் செய்து விடலாம், கவலைகரம் செய்து விடலாம் என்று அதை எண்ணுகின்றார்கள் என்றால் இதெல்லாம் அதே சமயத்தில் ஒரு பேரும் நான் தலைவருங்க, நான் தாங்க நீதிபதி, நான் தாங்க முத்தவல்லி அப்படின்னு கூடிய அந்த ஒரு பெருமைக்காக வர்றாருன்னு சொன்னா அது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு ஸமரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் அப்துல் ரஹ்மான் ஆட்சி பொறுப்பை நீங்களாக கேட்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு அளிக்கப்பட்டால்
அதோடு நீங்கள் தனிமையாக விடப்படுவீர்கள். கேட்காமல் அது உங்களுக்கு அளிக்கப்பட்டால் அது தொடர்பாக உங்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதன் ஆட்சியை இவனாக எடுத்துக் கொள்கின்றான் அல்லது பறித்துக் கொள்கின்றான், ஏவனுடைய ஆசையின் காரணமாக செய்து கொள்கின்றான் என்றால் அல்லாஹ்வும் அவனுக்கு உதவ மாட்டான், தனிமையாக விட்டு விடுவான், மக்களும் அவனை தனித்து விட்டு விடுவார்கள். இருக்கா இந்த காலம் முடிய வரை இருந்து போட்டோம், என்ன செய்வது அப்படிங்கிற தனிமை விட்டுவாங்க. எந்த ஒரு உதவியில் எந்த ஒன்றுமே இவர்களுக்கு நடக்காது, தனிமையில் விடப்படுவார்கள். இந்த துன்யாவில் மறுவுலகத்தில் அது ஒன்றுதான். ஆனால் அவன் எனக்கு வேளாண் என்பதாக உருவக்கூடிய சமயங்களில் மக்களாக சேர்ந்து நீங்கள் தான் இதற்கு தகுதியானவர் என்பதாக கொடுக்கக்கூடிய சமயங்களில் மக்களுடைய ஒத்துழைப்பு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு ஏதேனும் அரசு பதவி வழங்கக்கூடாதா என்று கேட்டார்கள். இன்னொரு கேட்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமது கையால் எது தோல் மீது அடித்து அவங்க கையால அவர்கள் கையால் என்னுடைய தோல் மீது அடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர் நீ பலகீனமானவராக இருக்கின்றார். பதவி ஒரு கையடக்க பொருளாகும். அதை முறைப்படி அடைத்து அதில் தனக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதை தவிர மற்றவர்களுக்கு அது மறுமையில் இழிவும் துன்பமும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது ஒரு கையடக்க பொக்கிஷம் போல்தான். அது கையை விட்டு விட்டாகணும்னா அது மூலியமாக ஒண்ணும் இல்லாம போயிடும். நீங்க எத்தனையோ அவர்களை நாம் பார்க்கின்றோம், தன்னுடைய பதவி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க போடக்கூடிய ஆட்டங்கள், அது இதே பெரிய ஒரு வீரத்திற்கு தன்னுடைய தலையில் வைத்து விட்டார்கள் என்பதாக நான் சொல்றதான் செய்யணும், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆட்ட ஆடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர்களை அதிலிருந்து தூக்கி எறியப்பட்ட பொழுதுதான் தெரியும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஆமா இவங்க நடக்கிறான் அப்படின்வாங்க. அதே மக்கள் முதல் நாள் வரை இவர் பதவியில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு கண்ணியமாக பேசினார்களோ, அவர் பதவியில் இருந்து இறங்கியவுடனே இவன் கிடைக்கின்றான் என்பது கொண்டு ஒரு இழிவான சொற்களை வைத்து இவர்களை மட்டம் தட்டக்கூடியவர்களாக வந்து விடுவார்கள். ஆமா இவர் இந்த இடத்தை செஞ்சு வீழ்த்தாரு, இவர் இந்த இடத்தை செஞ்சு நடத்தினாரு எனக்குரிய ஒரு இழிவான வார்த்தைகள் மூலியமாக அவர்களை இழிவுபடுத்தி விடுவார்கள். இது மனிதர்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடியது. அல்லாஹ்வும் அதைத்தான் செய்வார். தன்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய அந்த பலத்திற்கு அப்பாற்பட்டு இவர்கள் பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சமயங்களில், அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் நாளை உங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாதீங்க, நீங்க அதவே ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறதா சொல்லி காட்டாங்க. ஏன் அப்படின்னா இழிவும் துன்பமும் ஆகும். மீது மட்டுமல்ல மறுமையில் ரசூலுல்லாஹ் மறுமையில் அது இழிவும் துன்பமாக உங்களுக்கு ஆகிவிடும். இந்த உலகத்திலே அவர்களை இழிவுபடுத்துவா, இந்த உலகத்தில் அவர்களுக்கு துன்பமாக இருந்தாலும் மறு உலகத்திலும் அவர்களுக்கு அதே நிகழும் என்பதாகத்தான் இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஆசைப்படுவது என்பது கூடாது, நாம் ஆசைப்பட்டு வரக்கூடியது என்பது கிடையாது இந்த பதவிகள் என்பது. அதே சமயத்தில் நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு என்னால இந்த நடத்த முடியும் தெரிஞ்சா அதுல இறங்கி நம்ம பதவி ஏற்கணும்.
என்னால் நடத்த முடியாது என்பது நமக்கே தெரியும். நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் தானே ஒதுங்கிறது நல்லது. மக்கள் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு சரிப்பட்டாதாப்பா, 1000 வேலைகள் இருக்குது, என்னுடைய குடும்ப சுமைகள் இருக்குது, என்னுடைய தொழில்துறைகளுடைய சுமைகள் இருக்குது, தேவைகள் அவங்க ஒதுக்கிறது நல்லது என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விடுங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக மாற்றி அருள்வாராக. வாக்கு தௌரன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.